கண்ணா, எங்கப்பா மோகன் வாணியும்? இங்கதான் மாமா இருப்பாங்க. நீங்க வாங்க வாங்க. உன் பேச்ச கேட்டு நான் வந்தேன் பாரு. உன் விருப்பப்படி நீ இங்கேயே இரு. நான் அவளை நம் மண்டலத்தில் விட்டு விட்டு வந்து உன்னை அழைத்து போகிறேன். நல்லது, அப்படியே இருக்கிறேன். சரி மாமா, நான் உங்களை கண்டுபிடிச்சு தர்றேன். வாங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க. புத்தி சொல்லக்கூடிய என் மக இப்படி புத்தி கட்டத்தனமா நடப்பான்னு என்னால நம்பவே முடியல. ஆமா, இங்க வந்து வேதனைப்படுறையா? அங்கேயே அந்த பயல அடிச்சு வரைக்கும் உண்மை கேட்டிருந்தா வாணி இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு நீங்க இடம் கொடுக்கல. வெளியே தெரிஞ்சா பெருத்த அவமானம் ஆச்சப்பா. மாமா, எப்பவுமே பெண்கள் எல்லாம் அடக்கி வளர்க்கணும். நீங்க ஓவர் எல்லாம் கொடுத்துட்டீங்க. அதான் இந்த கதி. நீ வேற என் வயிற்றுச்சல கிளப்பாதப்பா. மாமா, இப்ப வாணி கிடைக்கணும்னா ஒரே வழி, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதான். வேண்டாப்பா, அவன் வேற வந்து ஏதாவது கேட்க போறான். மாமா, நீங்க பேசாம இருங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். பேசாம இருங்க. போலீஸ் ஸ்டேஷன் சார், நான் நெல்ல எஸ்டேட் மேனேஜர் கண்ணன் பேசுறேன். எங்க முதலாளி மக வாணிய காணல. ஆமா, மோகன் பேசுறேன். மோகனா, அது யார் அது? ஓ சரி, உடனே செய்யறேன். ஆல்ரைட். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ராத்திரி நம்ம முதலாளி மகன் எங்கேயோ காணாம போயிட்டாங்களா? என்ன? ஆமாண்ணா, வாணியை காணோமா? ஆச்சரியமா இருக்கு. அண்ணா, என்ன இது? எனக்கும் ஒண்ணும் புரியலம்மா. அண்ணா, போலீஸ். மோகன் யார்? நான் தான். நட ஸ்டேஷனுக்கு. ஏன்? வாணி காணாம போன விஷயமா உன்னதான் சந்தேகப்படுறாங்க. நானும் கூட ஓடி போயிருந்தாலும் சந்தேகப்படலாம். நான் இங்கதானே இருக்கேன். அதெல்லாம் அங்க வந்து சொல்லிக்கங்க. அண்ணா, இது என்ன அநியாயமா இருக்கு? தைரியமா இருமா, நான் வந்துடுறேன். ஒண்ணு விட்டுட்டு நாங்க எப்படி என்ன இருப்போம்? அண்ணா, அம்மா கிட்ட சமாதானம் சொல்லு. நான் வந்துடுறேன். நானும் வரேன். நான் வந்துடுறேன். அண்ணா, 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 அண்ணா. வானத்தில் இருக்கும் ஒரு மண்டலவாசி. இந்த இடம் பறக்கும் தட்டு. எங்கள் மண்டலத்துக்கு உன்னை அழைத்துச் செல்கிறேன். முடியாது, நான் வர முடியாது. என்னை திருப்பி அழைத்துச் செல். மன்னிக்க வேண்டும், உன் உலகை விட்டு நெடுந்தூரம் வந்து விட்டோம். அண்ணா, என்ன மாமா, என் பேச்ச கேட்காம போலீஸுக்கு போன் பண்ணியே, இப்ப கேஸ் எப்படி திரும்பி இருக்கு பாத்தியா? சொல்லியா, சொல்லு. வாணி அம்மாளுக்கும் உங்களுக்கும் ஆளுங்கிற சமாச்சாரம் போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால வாணி அம்மா உங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு வெளியே போயிருப்பாங்கன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. சும்மாரியா? சந்தேகப்படுறாங்களா? மாமா, இது என்னமோ சூழ்ச்சி நடக்குது. இந்த மோகன் பையன் தான் என்னமோ ட்விஸ்ட் பண்றான். இனி யார நம்பியும் புண்ணியம் இல்ல. நானே போய் வாணியை தேடி கண்டுபிடிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டி வர்றேன். இல்ல இந்த வீட்டு வாசல நான் காலடி வைக்க மாட்டேன். வர்ற மாமா. என்னமோ உன்னால முடிஞ்சா செய்யி. அப்புறம் ஒன்னையும் சேர்த்து தேட வேண்டிய நிலைமையில என்ன வச்சிடாத. மாமா, உங்களுக்காகத்தான் நான் அடங்கி பூன மாதிரி இருந்தேன். இனி என்னுடைய சுயரூபத்தை காமிக்க போறேன். வர்ற மாமா. இப்ப என்ன வந்துருச்சுன்னு இப்படி அழுவீங்க? நான் என்ன கொலை செய்தனா, கொள்ளையடிச்சேனா, கலங்கத்துக்கு? அம்மா,
நல்லவனா வாழணும்னு நினைச்சா இதெல்லாம் வரத்தான் செய்யும். நாம் எதையும் தாங்கும் இதயத்தோட இருந்துக்கணும். நம்ம ஊர் வக்கீல் கிட்ட சொல்லி ஏதாவது ஏற்பாடு செய்யட்டுமாப்பா? நியாயம் நம்ம பக்கத்துல இருக்கும் போது இதெல்லாம் எதுக்கு? வாணி வந்துட்டா நான் வந்துட போறேன். அம்மா இன்னும் 2 நாள் நான் வந்துடுமா? கமலா அம்மா அழைச்சிட்டு போ. முடியாது, நீ வரவனும் நான் இங்கதான் இருப்பேன். மோகன், 4 பேர் கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுவேன்? அம்மா சந்தோஷம் வரும்போது சிரிக்க தெரிஞ்சாலும் துன்பம் வரும்போது அழத் தெரியாது. அதுதான் வாழ்க்கை. நீங்களே அழுதா அம்மா கூட்டு போய் நீதான் தேர்தல் சொல்லணும். அழாது தங்கச்சி, அழாது. எங்க என் தங்கச்சியில சரி கொஞ்சம் சரி. இப்பதான் தங்கச்சி போங்கம்மா. மடியின் மேலே நீலவான பந்தலின் கீழே தேவன் அரசாங்கம் நடக்குதடா, அவன் கண்புலகம் கிடக்குதடா. காடுமலை வயல்கள் எல்லாம் களஞ்சியங்கள் ஆகுமடா. காடுமலை வயல்கள் எல்லாம் களஞ்சியங்கள் ஆகுமடா. பாடுகின்ற கடலும் நெருப்பும் படைவரிசை ஆகுமடா. நீலவான பந்தலின் கீழே நிலமடந்தை மடியின் மேலே காலதேவன் அரசாங்கம் நடக்குதடா, அவன் கட்டளையில் இவ்வுலகம் கிடக்குதடா. சூரியனை பந்தாடி சுழல்வதுதான் நாட்களடா. சூரியனை பந்தாடி சுழல்வதுதான் நாட்களடா. காரியமாய் காற்றும் மழையும் கடமை செய்யும் ஆட்களடா. நீலவான பந்தலின் கீழே நிலமடந்தை மடியின் மேலே காலதேவன் அரசாங்கம் நடக்குதடா, அவன் கட்டளையில் இவ்வுலகம். பிறந்திடவே போட்டு வைத்தான் ஒரு பிறந்தவர்கள் இறந்திடவே போட்டு வைத்தவில்லை மறு சட்டம். நீலவான பந்தலின் கீழே நிலமடந்தை மடியின் மேலே காலதேவன் அரசாங்கம் நடக்குதடா, அவன் கட்டளையில் இவ்வுலகம் கிடக்குதன். அரசாங்கம் நடக்குதடா, அவன் கட்டளையில் இவ்வுலகம் கிடக்குதடா. இங்க வா, இங்க வா. இந்த படத்தில் இருக்க பெண்ணை பார்த்தியா? அட நம்ம குப்ப மக வள்ளி. அது அரை பைத்தியமாச்சே. எம்மா அழகா அந்த படத்துல விழுந்து பாத்தியா? பைத்தியமா? ஆமா. சரி, இவ வீடு எங்க இருக்கு? அதோ அந்த கடைசில தாங்க இருக்குது. போங்க. அந்த கடைசிலையா? ஆமா போங்க. யார் யார் பாருங்க. இப்பதான் என் மேல உனக்கு கருணை பிறந்ததா? உனக்காக நான் எத்தனை நாள் தவம் கிடந்தேன். கண்ணே கந்தா காருண்யனே கனசேவலனே கந்தா கடம்பா கதிர்வேலா ஆறுமுகா. மற்ற 5 முகம் எங்கே? என்ன வாணி உளற? வாணி வா. வாணி எங்கப்பா போற? வா இப்படி. விடையா கைய இவளத்தான் நான் தேடிட்டு அலைறேன். இல்ல கதையா இருக்குது. நீ தேடுற பொண்ணுக்கல்ல, நீ அம்மாவும் கொஞ்சம் பைத்தியம். உங்க போங்க. கிழவா, என் மாமா மகளை எனக்கு அடையாளம் தெரியாம போகுமா? மரியாதையை விடு. என் முருகனுக்கு என்ன தெரியாதா? வீடு நான் மயில் வாகனத்துல போகணும். ஐயா என்ன நடந்தது? இங்க பாருங்களேன் இந்த அநியாயத்தை. ஐயா, இவன் என் மகங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். சின்ன வயசுல வள்ளி திருமணம் நாடகம்
கனல விழுந்துடுச்சு. அதுல இருந்து மகமாதி யாரை பார்த்தாலும் கூப்பிடுவா. இத தாத்தா வச்சு இந்த ஆலயம் அவளை தன் மாம மகன்னு சொல்லி முறை கொண்டாடுறாயா. அடியாத்தே ஆலயம் வந்தா எல்லா முறையும் கொண்டாடுவாங்க. எங்களுக்கு 10 வருஷமா தெரியும். 10 வருஷமா வேலைக்கு ஓனா சாட்சி. அவளோட நகைகளை பிடிக்கிட்டதும் இல்லாம அவளை பைத்தியமாக்கி வச்சுக்கிறான் இந்த கிழமை. இந்த மாதிரி தில்லு முள்ளு உம்மாரி ஆசாமிங்க பண்ணுவாங்க. நீ தப்பித்தவரை அந்த பொண்ணு மேல கைய வச்ச அப்புறம் தோல்ல இருக்காது. இதெல்லாம் இங்க வச்சுக்காத. நெஞ்ச பொழந்து விட மறந்து மரியாதையா போயிடு. தாத்தா உள்ள கூட்டிட்டு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். மயில் வாங்க. வாமா பாத்துக்கிறோம். நான் அம்மா 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 யாரம்மா நீ? உள்ளவாம்மா. பரவாயில்லம்மா, எங்க அம்மா மயக்கமா வெளியில விழுந்துட்டாங்க. கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? அப்படியா? உங்க அம்மா நான் கூட்டிட்டு வந்து மயக்கத்தை தெளிய வைக்கிறோமா? நீ வாமா, வா. பரவாயில்ல, வா, சும்மா வா. அடாடாடாடா, ரோஜா பூ மாதிரி உடம்பு, எவ்வளவு கண்ணம் கருத்து போச்சு. டேய் சின்னப்பையா, சின்னப்பையா, எங்க அவன்? டேய் சின்னப்பையா, எங்க தொலைஞ்சானோ தெரியலையே. தீவிட்டி பயல்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த வாரா இவங்க வெளியில எங்கேயோ மயக்கமா படுத்துருக்காங்களா? போய் கவனி. டேய், நான் சொன்னது கவனம் இருக்கட்டும். வள்ளியை எப்படியாவது இங்க கூட சேர்த்து ஆகட்டுங்க. இன்னி கூட பேசலாம் செய்துறோம். நாஷ்டாக்கு ஏதாச்சும் துட்டு. டேய், உன் தரித்திரம் பத்தி போகலையே. துட்டலடா, நோட்ட கத்தகத்தை தர்றேன். கத்தகத்தைய போடா, வேலை பாடுறா. சரிங்க, வாங்கப்பா. விவகார பையன் வேலைக்கு முன்னாலே காசு கேட்கறான். அழுல பாரு, நானும் கொடுப்பேன், இவனும் வாங்குவேன். உள்ளே அப்பா இருக்கார். ஆமா, நீங்க எல்லாம் முருகனோட ஆட்களா? இல்ல இல்ல, கண்ணனோட ஆட்கள். பேசாம வாங்க. வர முடியாது. என் முருகன் தூது அனுப்புவான். தூது யாரானே எஜமான் தான் இதுக்கு பைத்தியம் சொல்லியிருக்காரடா. வேற நாங்கெல்லாம் முருகனுடைய ஆமா, என்ன முருகனுடைய ஆளுங்களே தான். என் பாக்கியமே பாக்கியம். சேவகர்களா, புறப்படுங்கள், அப்பனை சந்திப்போம். பாருங்கள். சேவகர்களா, அதோ அப்பன் என் சுப்பனுக்கே. தளபதியே வந்து விட்டார். வணக்கம் தலைவா. வருக வருக. இவள்தான் பூலோகத்து பெண்ணா? நம் நெடுநாளை திட்டப்படி கொண்டு வந்த கலைச்செல்வி. பெயர் வாணி. பல கலைகளை பயின்றவன், இசைக்கலையில் சிறந்தவன். இவளது குரலினிமை வேறு யாருக்கும் கிடையாது. புகழ்ந்தது போதும். என்னை எதற்காக இங்கே கொண்டு வரச் செய்தீர்கள்? மரியாதையாக என்னை என் பெற்றோரிடம் கொண்டு போய் விட்டு விடுங்கள். நிச்சயமாக கொண்டு போய் விட்டு விடுகிறோம். நாங்கள் சொல்வதை நீ கேட்பதா இருந்தால். என்னால் எதையும் கேட்க முடியாது. அப்படியானால் இந்த மண்டலத்தை விட்டு நீ போகவும் முடியாது. பரவாயில்லை, என்னை இங்கேயே கொன்று விடுங்கள். இதயமற்ற பாவிகள், இரக்கமில்லாத கொடியவர்கள். பெண்ணே, நீ கோபப்படுவதால் ஒன்றும் நடந்து விடாது. உன் விருப்பத்திற்கு மாறாக உன்னை இங்கு கொண்டு வந்ததின் காரணம் எங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள. உன்னை வற்புறுத்துவதாக நினைக்காதே, எங்கள் வேண்டுகோளாக ஏற்றுக்கொள். இங்குள்ள மக்களுக்கு நீ இசைக்கலையை கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுத்து வருவதல்ல கலை, தன்னால் வர வேண்டும். இங்குள்ளவர்களுக்கும் சொன்னால் வரும். அப்படி பார்த்தாலும் இங்குள்ள எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்க என் ஆயுட்காலமே போதாதே. அப்படி என்றால் எனக்கு மட்டும் கற்றுக் கொடு. வர வேண்டும் இளவரசி. இந்த பெண் தெரியும்.
நீங்கள் பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். முதலில் நான் கற்றுக்கொள்கிறேன், பிறகு எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கிறேன். அதுவும் நல்ல யோசனைதான். அதற்கு அவள் ஒப்புக்கொள்கிறாளா கேள். என்ன சொல்கிறாய்? நான் விரைவில் கற்றுக்கொண்டு நீ போய்விடலாம். தமிழ் பெண் ஒருத்தியா இந்த மண்டலத்தில் இசைக்கலை பரவியது என்ற பெருமையை உனக்களிக்கிறோம். சகல மரியாதைகளுடன் அனுப்பி வைக்கிறோம். உங்கள் மரியாதை ஒன்றும் தேவையில்லை. கொடுத்த வாக்கை நிறைவேற்றிவிட்டால் போதும். அப்படியே நிறைவேற்றுகிறோம். ரஜினி, அழைத்துச் செல். சகல வசதிகளையும் செய்து கொடு. சரி அப்பா. நல்லது, சென்று வா. தங்கம், வேலா, இதுதான் உன் வீடா? ஆமா. பால பால பொம்மை எல்லாம் இருக்கு. தங்கம், இது என்ன? கோழி கூட்டுல விறகு போட்டு வச்சிருக்காங்க. ஐயோ, என்ன குடிச்சியா? வேலா, என்னது? பயப்படாத. சின்னம்மா, சின்னம்மா, வந்துட்டீங்களாம்மா? தேவயானி, தேவயானி, என்னம்மா நீ மறுபடியும் இங்க வந்தியா? என் முருகனை கூட்டிட்டு போவியா? என்னம்மா இது? இரவுல என்ன செய்யறப்பா? வாணி, வாணி. என்ன தானே? மகளே, வாணி, யார் இந்த பையன்? வாணி, பைத்தியமல்ல, இதான் உங்க அப்பா. அப்பா, என் அப்பா என் சுப்பனுக்கு எதிரி. முருகா, இப்படி வேலை தாக்கிவன். கண்ணா, என்னப்பா இதெல்லாம்? ஒன்னும் அவசரப்படாதீங்க, அப்புறம் விவரமா சொல்றேன். தங்கம், வாணி கூட்டி போய் குளிக்க வச்சு ஏதாவது சாப்பாடு கொடு. வாணி, இது தெய்வ யானை அல்ல, முருகனோட வேலைக்காரி. போ. முருகனோட வேலைக்காரி? ஆமா. இது முருகனோட வேலைக்காரி? ஆமா. தாயே, போ. தாயே, பயப்படாம போமா. போ, கூட்டிக்கோ. தாயே, வாங்கம்மா. தாயே, வாங்க. அப்பா. மிஸ்டர் மோகன், வாணி கிடைச்சிட்டாங்க. வாணி கிடைச்சிட்டாளா? ஆமா, உங்களுக்கு விடுதலை. இந்தாங்க உங்க வாட்சி மோதிரம் எல்லாம் இதுல கையெழுத்து போட்டுக்கோங்க. கொன்னிடுவார். இல்ல, அவர் செத்துடுவார். அம்மா, அம்மாவா? அடுத்த குரல் கூப்பிடுறது கூட எடுத்து போட்டுக்கிட்டு தயாரா இருக்கணும், தெரியுமா? அம்மா, அம்மா, அம்மான்னு கூப்பிடுறேன். படி. அண்ணா, அண்ணா, தங்கச்சி, தங்கச்சி, உன்னை இந்த நிலையிலேயா நான் பார்க்கணும்?
அழாதே தங்கச்சி, அழாதே. அழாதம்மா, என் தங்கச்சி அண்ணா, நாம இங்கிருந்து போயிடலாம் அண்ணா. கெட்டாலும் கெட்டாலும் கெட்டது இப்படி கெட்டிடக் கூடாது. ஊரு கெட்டாலும் கெட்டது இப்படி கெட்டிடக் கூடாது. அட கேலி பேசுடுமே குல்லா நீங்க யாரு? கெட்டாலும் கெட்டது இப்படி கெட்டிடக் கூடாது. ஊரு கெட்டாலும் இப்படி கெட்டிடக் கூடாது. அட கேலி பேசும் குடுமே குல்லா நீங்க யாரு? கிட்டாத பழத்த பாரு கொட்டாவி விடுறாரு. எதை எதையோ நினைச்சு ஏங்கி சாகுறாரு. கிட்டாத பழத்த பார்த்து கொட்டாவி விடுறாரு. எதை எதையோ நினைச்சு ஏங்கி சாகுறாரு. முட்டாளும் புத்திசாலி வேஷம் போடுறாரு. முட்டாளும் புத்திசாலி வேஷம் போடுறாரு. இரவல் மூளைக்காரர் உள்ளத சொன்னா மறைச்சி பார்க்கிறாரு. பாட்டை கேட்டு ரசிப்பது போல் பகட்டுறாரு. காசு பணத்தை நீட்டி காட்டி ஆளை மயக்குறாரு. போட்ட உடசல் கூட சேர்ந்து சுத்துறாரு. ஊர சுத்துறாரு. இப்போ வழைக்க மனம் இல்லாம சுத்த ஊதாரி யானாரு. கெட்டாலும் கெட்டது இப்படி கெட்டிடக் கூடாது. ஊரு கெட்டாலும் கெட்டது இப்படி கெட்டிடக் கூடாது. அட கேலி பியாரு. தங்கச்சி, அண்ணா, யார் யா அண்ணன்? நான் தாண்டி அம்மா உங்க அண்ணன். என்ன அண்ணனா? என்ன அட படுவாய் பசங்களா, பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்களாடா? இழுத்துக்கிட்டு போங்கடா அவளை. இங்க, இழுத்துக்கிட்டு போங்கடா அவளை. எவனோ வந்தானா அவன் இவனுக்கு அண்ணனா? அண்ணா, டாடி, என்ன எல்லாரும் பேசாம இருக்கீங்க? வாங்க. இவங்க எங்க வர போறாங்க? அவங்கவங்க குளிர் ஜரத்துல நடுங்கிட்டு இருக்காங்க. வாங்க சார், வாங்க. வாங்கய்யா, வாங்க வாங்க, நல்ல சமயத்துல வந்தீங்க. சார், நான் கம்ப்ளைண்ட் பண்ணேனே இந்த அம்மா பத்தி. ஐயா ஐயா, இவன் தான் இங்க வந்து பெரிய கலாட்டா பண்றான். இவன் பேச்ச நம்பாதீங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஊருக்கு பெரிய மனுஷங்க சார். பார்த்தாலே தெரியுது. 204. எஸ் சார். 305. எஸ் சார். இவங்க ஒருத்தர் விடாம எல்லாரையும் கைது செய். நீங்களும் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு வாங்க. யாருக்கு பைத்தியம்? என்ன வந்து பிடிக்கிறீங்க? விடுங்க, அட ஏன் இல்லையா? விட்டுடா. ஏய், விடுங்க. சார்,
ஒண்ணு என் வாழ்க்கையில எத்தனை பேரை பார்த்திருப்பேன். என்னையா சரியா போச்சு. என்ன சரியா போச்சு? நல்லா இருக்குங்களா பைத்தியம் ஆக்கிது உங்களுக்கு இருக்க. கடவுளே, பைத்தியம் இங்க இல்ல ஐயா, இங்க பாரு. வாணி 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 வாணி, தப்பு தப்பு தப்பு. இவரு முருகன் அனுப்பிச்ச ஆளு. உனக்கு வைத்தியம் பார்க்க வந்திருக்காரு. அடிக்கூடாது, தப்பு. ஆமா ஆமா. இந்த அம்மாவுக்கு பைத்தியம் எப்படி வந்துச்சு? அதெல்லாம் அப்புறம் நான் விவரமா சொல்றேன். டாக்டர் சார், எனக்கு இது ஒரே பொண்ணு, எப்படியாவது குணப்படுத்திருங்க சார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாமா, எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். ஆமா வாயா, வரவா வாயா. ஐயா, அம்மாவை எங்கேயுமே காணும். என்ன ஆனாங்களோ தெரியலையே. அழுதுகிட்டே வருது, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கண்ணனா? அதுதான் அவனுக்கு கண்ணே தெரியல. கார்ல போறான்ல. கார் பின்னால ஓடுறீங்களே, தவறி விழுந்து அடிபட்டா என்ன ஆகுறது? என் மகளை தூக்கிட்டு போயிட்டாயா? மகளையா? இவனா? ஆமாயா, இந்த ஆளுதாயா. அடியாளுகளை வச்சு என் மகளை தூக்கிட்டு போயிட்டாயா. அவன் அறப்பைக்கும், என்ன ஆனாலும் தெரியலையா ஐயா. ஐயா பெரியவரே, வருத்தப்படாதீங்க. அந்த ஆள் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். உங்க பொண்ணு அங்க இருந்தா நான் எப்படியும் காப்பாற்றுவேன். எப்படியாவது காப்பாத்தி விடுங்க ஐயா. வருத்தப்படாதீங்களா? காப்பாத்தி விடுங்க ஐயா. எனக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கு. தங்கச்சி காளியா, ஏன்னா உங்க ரெண்டு பேரும் எங்கெல்லாம் போய் தேடுறது? ஏன் காளி? அம்மா நம்ம வீட்டுலதான் இருக்காங்க. உன் வீட்லயா? என் மகளா? இல்லைங்க, எங்க அம்மா. நல்ல காலம். அவங்க நடு ரோட்ல மயக்கமாயி கிடந்தப்போ நான் பார்க்கலன்னா என்ன ஆகியிருக்கும்? அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? சௌக்கியமா இருக்காங்கண்ணே, சௌக்கியமா இருக்காங்க. அண்ணே, அவங்க கண் முழிச்சதுல இருந்து உங்களை பார்க்கணும்னு துடியா துடிச்சுட்டு இருக்காங்க. வாங்கண்ணே, வாங்க வாங்க வாங்க. பழம் பால காய்ச்சி வச்சு 10 நாள் ஆயிடுச்சு. ஐயோ, எனக்கு கல்யாண நேரம் வந்து காத்திருந்து போயிடுச்சு. சிங்காரா வாவா திருச்செந்தூரா வேலா, இந்த ஜெகத்த மயக்கும் முகத்தை படைத்த சிங்காரா வாவா, சிங்காரா வாவா திருச்செந்தூரா வேலா, இந்த ஜெகத்த மயக்கும் முகத்தை படைத்த சிங்காரா வாவா. தூங்காமல் காத்திருக்கேன் தோகமயில் வாகனனே, தூங்காமல் காத்திருக்கேன் தோகமயில் வாகனனே, என் தோழி கூட உன்னை பார்க்க துடிக்கிறாளே மோகனே, மோகனனே. சிங்காரா சிங்காரா வாவா திருச்செந்தூரா வேலா, இந்த ஜெகத்த மயக்கும் முகத்தை படைத்த சிங்காரா வாவா. அதோ வராண்டி பழனி அருமுகந்தாண்டி, அதோ வராண்டி, அதோ வராண்டி பழனி அருமுகந்தாண்டி, அதோ வராண்டி. ஆடும் மயில் ஏறிக்கிட்டு காடு மலை தாண்டிக்கிட்டு, அதோ வராண்டி பழனி அருமுகந்தாண்டி, அதோ வராண்டி. ஆதியிலே திண்ணை புனத்தில் ஆயலோட்டும் வேளையிலே, சோ சோ, ஆதியிலே திண்ணை புனத்தில் ஆயலோட்டும் வேளையிலே, ஆசை கொண்டு வேடனை போல் வேஷம் போட்ட வேல் முருகன், அதோ வராண்டி பழனி அருமுகன் தாண்டி, அதோ வராண்டி. அவரு எங்க வரப்போறார்? ஏன் வரமாட்டார்? அவரு தேவையான வீட்டுக்கு போயிருக்கார். ஆஹா, உனக்கென்ன ஆணவமடி, ஆஹா, உனக்கென்ன ஆணவமடி, ஆஹா, உனக்கென்ன ஆணவமடி, ஆஹா, உனக்கென்ன ஆணவமடி. தெய்வ யானையை பற்றியும் மானிடம் சொல்லவே, ஆஹா, உனக்கென்ன ஆணவமடி.
வந்தனமய வள்ளி நாயகரே வந்தனமய வள்ளி நாயகரே நாயகரே கள்ளி தேவயானையை காணவே சென்றிருந்து கள்ளி தேவயானையை காணவே சென்றிருந்து சொல்லிய என்னை இவள் சோதனை செய்து விட்டாள் சொல்லிய என்னை இவள் சோதனை செய்து விட்டாள் வள்ளி நாயக வந்தனமய வள்ளி நாயகரே நாயகரே தங்கா வள்ளி என்ன முருகா இதெல்லாம் என்ன கோலம் அலங்காரம் எல்லாம் உனக்காக முருகா நல்லா அழகா ஆமா இந்த வைர நகையெல்லாம் இப்படி பாழாக்கலாமா ஏ முருகா இதெல்லாம் ஏன் நீ யார் கேட்க என்னவே எடுத்து பேசுறியா கழட்டி உள்ளவை மாட்டேன்